ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போய் ஒரு மலர்ச்சோலையில் சிறை வச்சான் இல்லையா? அந்த சோலை ரொம்ப குளிர்ச்சியாகவும் மலர்களோட நறுமணத்தோடும் இருக்குமா. ஆனால் ராமனுடைய பிரிவால் சீதையுடைய மனம் எப்படி தெரியுமா இருக்குமா? தீயா சுட்டுதான். சீதை தங்கியிருந்த மரம் அசோக மரமா. அது சீதைக்கு ஆறுதலாக பூக்களையும் இலைகளையும் சொரிஞ்சு அவளை சாந்தப்படுத்த முயற்சிக்குமா. அது மட்டும் இல்லாமல் டெய்லி அது கடவுள்கிட்ட வேண்டிக்குமா, ராமன் சீதையை சீக்கிரமா மீட்டுட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுமா. அந்த பிரார்த்தனையும் சீக்கிரமா நிறைவேறிச்சான். ராவண வதம் முடிஞ்சு ராமன் சீதையை அழைச்சிட்டு போகும்போது அசோகவனம் மரங்கள்லாம் என்ன செஞ்சுதான் பிரியாவிடை கொடுத்துதான் சீதைக்கு. அப்போ சீதை மரங்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மரங்கள் சொன்னிச்சான், அம்மா தாயே, உங்களுக்கு வந்த துன்பம் வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சான். அசோக மரங்களுக்கு மருதாணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கான். சீதை சொன்னாலாம், உங்களை யார் தண்ணி விட்டு வளர்த்தாலும் இலைகளை அரைச்சு கையில் இட்டுட்டாலும் அவங்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்ற வரத்தை கொடுத்தாலாம் சீதை. அதனால தான் நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறோம், மருதாணி இலையில அரைச்சு கையில் பூசிக்கிறோம் இல்லையா? இந்த மரத்துக்கு இன்பத்தை தர்ற சக்தி இருக்கான்.